வெல்கம் பேக் டு என் ஹாபிஸ் சேனலிலிருந்து டெக் சீரிஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நம்ம எல்லார் ஃபோன்லையுமே ஒரு காமனான ப்ராப்ளம் இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்னல் ஸ்டோரேஜாக தான் இருக்கும். இந்த ப்ராப்ளத்தை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் 5 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ண போகிறோம். அந்த 5 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய இன்டர்னல் ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாட்டி இந்த 5 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறமாட்டி உங்களுடைய இன்டர்னல் ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டெப் நம்பர் 1, ஒரு ஃபோன் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த ஃபோன்லேயே எக்கச்சக்கமான அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் வேணும், எந்த அப்ளிகேஷன் தேவையில்லை அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு தேவையில்லாத அப்ளிகேஷனை உடனே அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதுக்கப்புறமாட்டி தான் உங்களுக்கான தேவையான அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும். ஏன் அன்இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா, அந்த அப்ளிகேஷனில் பேக்ரவுண்ட்லேயும் டேட்டா கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அதனால கூட உங்களுடைய இன்டர்னல் ஸ்டோரேஜோடைய அளவு அதிகமாக இருக்கிறதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்குது. எப்படி ஒரு அப்ளிகேஷன் சரியான முறையில் இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கறத அடுத்த வீடியோல பார்ப்போம். ஸ்டெப் நம்பர் 2, ஸ்டோரேஜ் அனலைசிஸ். உங்களுடைய போன்ல ஃபைல் மேனேஜர்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே இன்டர்னல் ஸ்டோரேஜும் எஸ்டி கார்டும் இருக்கும். எஸ்டி கார்டு போடலை அப்படின்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் மட்டும் இருக்கும். அதுக்கு கீழே அனலைசிஸ் ஸ்டோரேஜ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதுலேயே ரீசைக்கிள் பின், டூப்ளிகேட் ஃபைல்ஸ், லார்ஜ் ஃபைல்ஸ்னு இந்த 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ரீசைக்கிள் பின் அப்படின்னா நீங்கள் டெலிட் பண்ண ஃபோட்டோஸாக இருக்கட்டும், ஃபைல்ஸாக இருக்கட்டும், இல்லை வீடியோஸாக இருக்கட்டும், இதில் சேவ் ஆகிருக்கும். இதையும் நீங்கள் கிளியர் பண்ணணும். அதுக்கப்புறமாட்டி டூப்ளிகேட் ஃபைல்ஸ் அப்படின்னா ஒரு ஃபோட்டோக்கு 2 ஃபோட்டோ நம்ம சேவ் பண்ணி வச்சுருப்போம். அதையும் நம்ம கிளியர் பண்ணணும். லார்ஜ் ஃபைல்ஸ் அப்படின்னா ஒரு வீடியோ எடுத்துக்கோங்க. அந்த வீடியோவோட அளவு அதிகமாக இருக்கலாம். அந்த வீடியோவை நீங்கள் பென்ட்ரைவ் மூலமாக பேக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா லேப்டாப்பில் கூட பேக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா டெலீட் பண்ணிவிடுங்க. இதனால மூலமாக கூட உங்களுக்கு இன்டர்னல் ஸ்டோரேஜ் சேவ் பண்ணலாம். அடுத்தது ஸ்டெப் நம்பர் 3. அடுத்ததாக வாட்ஸ்அப். உங்களுடைய வாட்ஸ்அப்பில் ஆட்டோ டவுன்லோடு பண்ணி வச்சுருப்பீங்க. அது மூலமாக கூட உங்களுக்கு இன்டர்னல் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் வர சான்சஸ் இருக்குது. இப்போ நாம் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கிறோம். வாட்ஸ்அப்பில் ரைட் சைடு 3 டாட் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு கீழே செட்டிங்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டான்னு இருக்கும். அதை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் மீடியா ஆட்டோ டவுன்லோடுன்னு இருக்கும். நாம் 4 இது டிக் மார்க் பண்ணி வச்சுருப்போம். ஃபோட்டோஸ், ஆடியோஸ், வீடியோஸ், டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாமே நம்ம டிக் மார்க் பண்ணி வச்சுருப்போம். அதை அன்டிக் பண்ணி வச்சுருங்க. இதனால கூட உங்களுக்கு இன்டர்னல் ஸ்டோரேஜ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். ஸ்டெப் நம்பர் 4, 4வது ஸ்டெப்லேயுமே வாட்ஸ்அப்பில் நம்ம ஸ்டோரேஜ் அதிகமாக ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபைல் மேனேஜரில் சர்ச்ன்னு இருக்கு பாருங்கள். அந்த இடத்துல வாட்ஸ்அப்புங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்புங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. அதில் நம்ம இப்போ வாட்ஸ்அப் வீடியோ நம்ம ஓப்பன் பண்ணுறோம். அதில் சென்டுன்னு இருக்கு பாருங்கள். அதை கிளியர் பண்ணிடுங்க. அதனால கூட உங்களுடைய இன்டர்னல் ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்கும். லாஸ்ட்டாக ரீசைக்கிள் பின். இந்த ரீசைக்கிள் பின் அப்படிங்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேலரியை ஓப்பன் பண்ணுங்கள். நாம் ஒரு ஃபோட்டோ டெலீட் பண்ணியிருப்போம். அந்த ஃபோட்டோ ரீசைக்கிள் பின்னில் இருக்கும். அதனால கூட உங்களுடைய ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்கும். இப்போ நம்மளுடைய கேலரி ஓப்பன் பண்ணுங்கள். சைடில் இருக்கிற மேலே இருக்கிற 3 டாட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ரீசைக்கிள் பின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம டெலிட் பண்ண ஃபோட்டோஸாக இருக்கட்டும், வீடியோஸாக இருக்கட்டும், நமக்கு இந்த ரீசைக்கிள் பின்னில் தான் விழுந்திருக்கும். அது 29 நாளுக்கு அப்புறமாட்டி டெலிட் ஆயிரும் அப்படின்னு காமிக்கும். ஆனால் இருந்தாலும் நம்மளோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் அதே இதில் ஸ்பேஸ் தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கும். அதனால் ஒரு ஃபோட்டோ டெலிட் பண்ணிங்க அப்படின்னா ரீசைக்கிள் பின்னில் கூட டெலிட் பண்ணணும். இது ஃபோட்டோஸுக்கும் வீடியோஸுக்கும் மட்டும் இல்லை, ஃபைல்ஸாக இருக்கட்டும், டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஏபிகே அப்ளிகேஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரியெல்லாம் நம்ம டெலிட் பண்ணால் கூட ரீசைக்கிள் பின்னில் தான் விழுந்திருக்கும். அது எங்கே நம்ம செக் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். உங்களுடைய மொபைலில் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபைல் மேனேஜரில் ரைட் சைடில் இருக்கிற இந்த 3 டாட்ஸ் கிளிக் பண்ணுங்கள். அதில் கூட ரீசைக்கிள் பின்னு இருக்கும். இதில் நாம் டெலிட் பண்ண ஏபிகே ஃபைல்ஸாக இருக்கட்டும், இல்லை டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும், நாம் டெலிட் பண்ணது இந்த இதில் தான் சேவ் ஆகிருக்கும். அதையும் சேர்த்து நீங்கள் டெலிட் பண்ணால் தான் இன்டர்னல் ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்கும். ரீசைக்கிள் பின் ஃபோட்டோஸுக்கும், வீடியோஸுக்கும், டாக்குமெண்ட்ஸு, ஃபைல்ஸு இதுக்கு மட்டும் இல்லாமல் காண்டாக்ட்ஸ் டெலிட் பண்ணால் கூட நமக்கு ரீசைக்கிள் பின்னில் விழுகும். அதை எப்படி நம்ம செக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். உங்களுடைய காண்டாக்ட்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் இருக்கிற 3 டாட்ஸ் கிளிக் பண்ணுங்கள். அதில் ரீசைக்கிள் பின்னு இருக்கும். காண்டாக்ட் டெலிட் பண்ணால் கூட ரீசைக்கிள் பின்னில் தான் சேவ் ஆகும். அதையும் சேர்த்து நம்ம டெலிட் பண்ணணும்.
அதே மாதிரி மெசேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு மெசேஜை வந்து டெலீட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அது கூட ரீசைக்கிள் பின்னில் தான் வந்து சேவ் ஆகும். அதை எப்படி நம்ம செக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரைட் சைடில் இருக்கிற 3 டாட்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுலேயே ரீசைக்கிள் பின்னு இருக்கும். நாம் டெலீட் பண்ண மெசேஜஸ் எல்லாமே இதில் வந்து பேக்கப் ஆகி ரீசைக்கிள் பின்னில் வந்து விழுந்திருக்கும். அதையுமே நீங்கள் வந்து எம்டி பண்ணணும். அப்போ தான் இந்த மாதிரிலாம் வந்து டெலீட் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களுடைய இன்டர்னல் ஸ்டோரேஜோடைய ஸ்பேஸ் வந்து அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். நாம் வந்து கேலரியிலையாக இருக்கட்டும் இல்லை ஃபைல் மேனேஜரில் டேரெக்டாக ஏபிகே அப்ளிகேஷன்ஸ் ஆர் ஃபைல்ஸை வந்து நம்ம டெலீட் பண்ணால் கூட ரீசைக்கிள் பின்னில் வந்து டெலீட் பண்ணால் மட்டுமே தான் வந்து ஸ்பேஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அடுத்த ஸ்டெப் வந்து உங்களுடைய செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஸ்டோரேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஆப்டிமைஸ் நவ் அப்படின்னு இருக்கும். அதை வந்து அடிக்கடி நீங்கள் வந்து கிளிக் பண்ணி செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் ஓடிக்கிட்டு இருக்கிற ஆப்ஸாக இருக்கட்டும், பேக்ரவுண்டில் ஓடிக்கிட்டு இருக்கிற டேட்டாஸ் கலெக்ஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணி கொடுத்துரும். அதனால கூட உங்களுடைய இன்டர்னல் ஸ்டோரேஜை வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் சந்திக்கின்றேன். டாடா, பாய்.